You allow the things. Hello. Sweet. Who are you getting sweets for? My brother Stalin. Thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரா ஸ்வீட்ஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். நேற்று ஈவினிங் வந்து ராகுல் காந்தி சார் எங்கள் கடைக்கு வந்திருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டாக இருந்தது. அது அந்த அதிர்ச்சி வந்து இன்ன வரைக்குமே நாங்கள் வெளியே வரவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விசிட் அது. சார் வந்தாங்க, வந்துட்டு ரொம்ப சகஜமாக எல்லாருக்கிட்டையுமே பேசினாங்க. வந்து கடையை நல்லா சுற்றி பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து மைசூர்பா ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னாங்க. எல்லா மைசூர்பா ஐட்டம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி 1 kg வாங்கியிருந்தாங்க. மைசூர்பா ஐட்டம்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் வந்துட்டு குலாப் ஜாமுனும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் அல்வா ஐட்டம்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்கள் கூட எல்லாருக்கூடையுமே நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. ரொம்ப சகஜமாக பேசினாங்க. ராகுல் காந்தி சார் வந்து எங்கள் கடைக்கு வந்ததே நாங்கள் ரொம்ப அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். சிஎம் சாருக்கு வந்து அந்த ஸ்வீட் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் கடைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ராகுல் காந்தி சார் முதலமைச்சருக்கும் ஸ்வீட்டை கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராகுல் காந்தி சாருக்கு நன்றி. எங்கள் கடைக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. நேற்று ஈவினிங் வந்து ராகுல் காந்தி சார் எங்கள் கடைக்கு வந்தாங்க. அந்த டிவைடரை தாண்டி அந்த பக்கம் ஆப்போசிட்டில் கார் நிப்பாட்டிட்டு டிவைடரை தாண்டி எங்கள் கடைக்கு வந்தாங்க. எங்களுக்கே வெறும் அதிர்ச்சியாக இருந்தது. எங்களுக்கே கொஞ்சம் நேரம் எங்களாலே நம்ப முடியலை. அப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அல்வா, பாதாம் அல்வா, பால் அல்வா, குலோப் ஜாமுன்லாம் டேஸ்ட் கொடுத்தோம். இது எல்லாமே சாப்பிட்டாங்க. ஸ்வீட் வந்து அவங்க அண்ணனுக்கு வாங்குறதா சொன்னாங்க. அப்புறம் வாங்கிட்டு எங்கள்கிட்ட தான் சகஜமாக பேசினாங்க. மற்றவங்க மாதிரி ஈகோ பார்க்காம ஒரு மாதிரி இல்லாமல் நல்லா சகஜமாக ஃப்ரீயாக பேசினாங்க. எங்கள் தோல்லெல்லாம் கை போட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸ்வீட் வந்து யாருக்கும் கேட்டப்போ அவங்க அண்ணனுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது சிஎம் சார் வாங்கினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி அப்படி நாங்கள் டிவியில் தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்ததில்ல. எங்கள் கூட நேற்று நின்று ஃபோட்டோ எடுத்தது எங்களுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது, இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. எங்கள் வீட்டில் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. யாருமே ஃபஸ்ட்டு நம்பலை. அப்புறம் டிவியில் பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்குலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.